யாரு வைக்கல, ராமதாஸ் வச்சிருக்காரு. வச்சுட்டு அவர் சொல்றாரு இப்ப சமீபத்துல ஒரு இதுல என்ன சொல்றாரு, இது என் கட்சி, நான் நினைச்சேன்னா யாரு வேணாலும் போறாரு. எவ்வளவு பெரிய தடித்த வார்த்தை அது. யார வேணாலும் வச்சிருக்க கட்சி இல்ல. நீ பெரியார் போட்டாவை போட்டிருக்க, அம்பேத்கர் போட்டாவை போட்டிருக்கல, இங்க ஜனநாயகமா வாழுத. அவரே சொல்றாரு நேரடியா, இது என் கட்சி, நான் நினைச்சவன் வச்சுக்குவா, இல்லைன்னா வெளில போடானா என்ன அர்த்தம்? ஹிட்லரை விட மோசமான அர்த்தம் அதெல்லாம். நம்ம பேசுறதுக்கு என்னத்துக்கு இவங்களெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம விட்டுடுறோம். இவங்கெல்லாம் எப்பயுமே வர முடியாது. ஏன்னா சாதிய சிந்தனை உள்ளவர்கள். என்ன சாதிய சிந்தனை உள்ளவர் தமிழ்நாட்டில் தலையெடுக்கவே முடியாது. அப்படின்னாக்கா இப்ப சமீபத்துல கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதுக்கு திருமா கூட பதில் சொல்லியிருந்தாரு. சாதிய சிந்தனைனா அப்ப நீ என்ன சிந்தனைனா சாதி ஒழிப்பு சிந்தனை அப்படின்னு திருமா சொல்லியிருந்தாரு. ரொம்ப கரெக்டான பாயிண்ட். ஒடுக்கப்பட்டவன் போராடுவதற்கும் ஒடுக்குபவன் போராடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இப்ப இந்தியாவிலும் சரி தமிழ்நாடும் சரி எந்த அளவுக்கு ஜாதி இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சாதி இருக்குது. சாதியை உடைப்பது தானே மனிதனுடைய வேலை. மனிதர்களாக வாழணுன்றது தானே இந்த சமூகத்தினுடைய ஏற்பாடு. அதுதானே பெரியார் போராடினாரு, அம்பேத்கர் போராடினாரு, பூலே போராடினாரு. எல்லாரும் அதுதானே செஞ்சாங்க. ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா, MC ராஜா, எல்லாருமே சமூகத்தின் மீது அக்கறை உள்ள மனிதர்களா வாழவதற்காக எல்லாருமே போராடி இருக்காங்க. யாரும் இல்லைன்னே சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு ஜாதி இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னமும்? அது இருக்குது. இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னாக்கா அவங்களுக்கு சமீபத்துல காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னாங்க. இப்ப ராணிப்பேட்டையா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கோயில் உள்ளவே வரக்கூடாதுன்ட்டாங்க. வந்ததுக்கு அச்சான். அப்ப இல்லன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? ரெட்ட கோவில இருக்குது. அதாவது தரப்போறேன். இப்ப மாற்று நிறைய பேர் வராங்க இல்லையா? சீமானா இருக்கலாம், அண்ணாமலை இருக்கலாம், இல்ல விஜய் இருக்கலாம். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 60 ஆண்டு 70 ஆண்டு அதிமுக திமுக ஆண்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தது இல்ல, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க நல்லது செய்யறோம்ன்றாங்க. முதல்ல நீங்க தெருவுல இறங்கி இந்த சமூகத்துக்கு ஏதாவது போராடுங்க. நீங்க போராடவே மாட்டேன்றீங்க. திரள் நிதி தட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு ஒருத்தர். நான் சொகுசா வாழ்ந்துகிட்ட கேட்டா நான் பிச்சைக்காரன், எனக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டு. இன்னைக்கு பாருன்னா அவர் வந்து கார்ல போறதுன்னா பங்களா வாசியா வாழறதுன்னா சீமா திரள் நிதி திரட்டுறவர். திரட்டு நிதி திரட்டணும் யாரு? சீமா. அடுத்தது விஜய் நான் சாதாரண ஆளா? ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருந்தாருன்னா அவருடைய சொத்து மதிப்பு என்னவா இருக்கும்? ஒரு நாள் ஏசி இல்லாம வாழ்ந்து பார்க்க முடியுமா அவரால்? ஒரு நாள் ஏசி இல்லாம வாழ்ந்துட முடியுமா அவங்களால? நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 10,000 கோடி பேர் வாழறோம். இப்ப நான் என்ன சொல்றேன், எதுக்காக நீங்க ஏசி இல்லாம வாழணும்னு சொல்ல, நீங்க என்ன அந்த சமூகத்துக்காக பண்ணீங்க அதை எடுத்து சொல்லுங்க. இப்படி ஒரு போராட்டம் ஒன்னும் இல்ல. இங்க வந்து வர்க்க பேதத்தை விட ஜாதிய பேதம் அதிகம். உத்தாபுரம் செவரு. இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல கூட அது போல ஒரு சுடுகாட்டுக்கு பாதை இல்லை. போய் அங்க போராட அந்த மக்களோட கலை, நீ அதுக்கும் வரமாட்ட. அவர் அம்பேத்கரோட போட்டோஸ்லாம் வைக்கிறாரு இல்லையா? யாரு?